friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான நல்ல சாஃப்ட்டான குல்ச்சா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம இன்னைக்கு ஈஸ்ட் சேர்க்காம பண்ண போறோம். இருந்தாலும் அவ்ளோ நல்ல சாஃப்ட்டா ரொம்ப சூப்பரா வரும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். அப்படி இல்லனா 1 கப் மைதா மாவும் 1 கப் கோதுமை மாவும் கூட நம்ம எடுத்துக்கலாம். 2 கப் மைதா மாவு இது வந்து 250 கிராம். கூடவே 1/4 கப் தயிர். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வைக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கையில் வந்து மாவு ஒட்டிட்டு தான் இருக்குது, ஆனால் நல்ல சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை கலந்து வச்சிடலாம். எண்ணெய் சேர்த்ததும் கொஞ்சம் உள்ளே போகாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் கலந்து வைக்கிறப்போ சூப்பராக இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். ஒருவேளை ஈஸ்ட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டை வந்து 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணியில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணி கலந்துக்கோங்க, சரியாக வரும். இந்த மாதிரி வந்ததும் இது மேலே வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் நம்ம மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். இதை வந்து நம்ம பிளெயினாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் பூண்டு அப்புறமா மல்லி இலை சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் பூண்டு அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணாலும் ஓகே தான். 1 டேபிள் ஸ்பூன். கூடவே 2 பச்சை மிளகாய் அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அது 1/4 கப் மல்லி இலை அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே ரொம்ப கொஞ்சமாக உப்பு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய், அப்படி இல்லைனா வெண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து வைக்கிறப்பவே அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து நமக்கு 7லேருந்து 8 பீஸ் கிடைக்கும். இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து ஒரு போர்ஷன் இதிலேருந்து பிச்சுட்டு நம்ம வந்து கீழே ரொம்ப கொஞ்சமாக மாவு தேய்ச்சிட்டு இதை வந்து நம்ம கை வச்சு விரிக்கிறதுனாலும் ஓகே, அப்படி இல்லைனா சப்பாத்தி கட்டை வச்சு விரிக்கிறதுனாலும் ஓகே தான். லைட்டாக விரித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதுலேருந்து 1 ஸ்பூன் போல் வச்சுட்டு நல்லா நம்ம வந்து அழுத்தி வச்சிடணும். ரொம்ப குண்டாகவும் நம்ம வைக்கக்கூடாது, அதேனா ரொம்ப மெல்லிஸாக வச்சாலும் ரொம்ப கிறிஸ்பியான மாதிரி ஆகிரும். அதனால் வந்து 2த்துக்கும் நடுவில் இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம தோசைக்கல் சூடானதும் இதில் வந்து ரொம்ப கொஞ்சமாக தண்ணி நடுவில் மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக காயறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி மேலே நம்ம வச்சிடணும். சைடில் வந்து கொஞ்சம் தண்ணி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ஆவி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மூடி வச்சிடணும். அந்த தண்ணி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பபுளாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிரும், 1 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். தீயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப கம்மியாகவும் இருக்க வேண்டாம், அது ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கரிஞ்சிடும். கடைசியாக வந்து லைட்டாக நம்ம அழுத்தி எடுக்கும்போது எல்லா பக்கத்தையும் அந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா வரும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 தடவை அழுத்திட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான குல்ச்சா தயார், அவ்வளோதான். இதை வெளியே எடுத்ததுமே இது மேலே வந்து 1/2 டீஸ்பூன் போல் நெய், அப்படி இல்லைனா வந்து வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஆறுனதுக்கப்புறமும் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்லா சாஃப்டாகவே இருக்கும். மூடி வச்சிடலாம். இது கூட வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிற எந்த கிரேவினாலும் நல்லாயிருக்கும். சன்னா மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறமா வந்து வெஜிடபிள் குருமா கூட கொஞ்சம் நம்ம காரமாக பண்ணும்போது சூப்பராக இருக்கும். டடா, நம்மளோட சூப்பர் சாஃப்டான குல்ச்சா ரெடியாக இருக்குது. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.